தெரியுமா? நான் ஒரு ஹிந்து மதத்துல பிறந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவி பின் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்ட்டு இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன். நான் இஸ்லாத்தை தழுவி 2 வருடங்கள் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நான் பிறந்த ஊர்ல பள்ளிவாசல் கிடையாது, எந்த ஒரு முஸ்லிம் குடும்பங்களும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன அங்க பிறக்க வச்சு எனக்கு அங்க ஹிதாயத் கொடுத்திருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். என்னோட குடும்பத்துல அப்பா, அம்மா, அண்ணன், நானு. வீட்டுல லாஸ்ட் பிள்ளை அப்படின்றதுனாலயும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ரொம்ப நல்லவங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் சொல்லுவாங்க, நான் பிறந்ததுக்கு அப்புறம் வீட்டுல அதிகமான பரக்கத், நிறைய நிலங்கள் வாங்கினாங்க, நிறைய நிலத்துல விளைச்சல் அதிகமாச்சு, பரக்கத் அதிகமாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஒரு வசதியான குடும்பமா இப்ப இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தான் அந்த பரக்கத் செஞ்சான், அல்லாஹ் தான் அந்த பரக்கத் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். தென் வீட்டுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டை பத்தி கேட்கறவங்க எல்லாருமே களிமா மட்டும்தான் சொல்லல, மிச்சபடி எல்லாமே ஒரு இஸ்லாம் படிதான் இருக்கும் வீடேவும். அந்நியாங்கள் வெளியில இருக்கக்கூடாது, உள்ள போயிடணும், தேவையில்லாம வாசல்ல நிக்க கூட கூடாது, வீட்டுல இருக்கணும். அதே மாதிரி லூசா தான் ட்ரெஸ் போடணும், டைட்டா ட்ரெஸ் வியர் பண்ண விட மாட்டாங்க. அலங்காரம் பண்ணிட்டு வெளியில என்னைக்குமே போக விட்டதே கிடையாது. த்ரெட்டிங் பண்ண விட மாட்டாங்க, புருவத்தை எடுக்க விட மாட்டாங்க. முன்னாடி ஹேர் கட் பண்ணக்கூடாது, ஆயில் வச்சுட்டு ஒரு தலைமுடி பறக்க கூட கூடாது, நீட்டா போகணும். அதே மாதிரி பெர்ஃபியூம் போட விட மாட்டாங்க. வீட்டுல நெயில் பாலிஷ் நான் போட மாட்டேன், கொலுசும் போட மாட்டேன். அது இஸ்லாத்துக்கு முன்னாடில இருந்து இதெல்லாம் நான் பண்றது இல்ல. அலங்காரம் பண்ணிட்டு வெளியில போறது இல்ல. முக்கியமானது, எங்க வீட்டுல பர்த்டே செலிப்ரேட் பண்ணவே விட மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பர்த்டேன்றது இஸ்லாத்துல கொண்டாடக்கூடாது, அது கொண்டாடவே கூடாது. ஆனா முன்னாடி இருந்தே எங்க வீட்டுல பர்த்டே செலிப்ரேட் பண்ண விட மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். அதிகமா இஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு எதுவுமே கஷ்டமாவே இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். புர்கா மட்டும் வியர் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். பொட்டு வைக்கல, இது மட்டும்தான். மிச்சபடி எல்லாமே அப்படியே சேம், அப்படியேதான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி ஒரு வீட்டுல அல்லாஹ் பிறக்க வச்சா, அப்படி சின்ன குழந்தையில இருந்து அவ்வளவு பாதுகாப்பா அல்லாஹ் என்ன கூட்டு வந்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படி ஒரு வீட்டுல அல்லாஹ் பிறக்க வச்சா, அப்படி சின்ன குழந்தையில இருந்து அவ்வளவு பாதுகாப்பா அல்லாஹ் என்ன கூட்டு வந்தான். நான் ஒரு ஹிந்து ஸ்கூல்ல தான் படிச்சேன். சின்ன பிள்ளைல இருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, முகத்தோற்றமா இருக்கு, முகத்தோற்றம் ஒரு முஸ்லீம் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. நான் காலேஜ் வரைக்கும் படிச்ச வரைக்குமே எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. என்னை பார்த்துட்டு நிறைய பேர் ஏன் பொட்டு வைக்கிற, நீ முஸ்லீம் தானே, ஏன் பொட்டு வச்சிருக்கேன்லாம் கேட்டிருக்காங்க, டீச்சர்ஸே கேட்டிருக்காங்க. சோ அந்த மாதிரி அல்லாஹ் அனைவரோட வாயில இருந்தும் அதை வர வச்சான். அது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நினைச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். தென் 9th ஸ்டாண்டர்ட் போறப்பதான் ஒரு பொண்ணு ஜீசஸ் பத்தி சொன்னா. எனக்கு ஜீசஸ் கிறிஸ்டியன் அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஜீசஸ்ன்றது ஒரு மதத்துல வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஏன் ஹிந்து கடவுளோட அதுவும் ஒரு சாமின்னு சொல்லிட்டு நான் வணங்கிட்டு இருந்தேன் ஒரு அறியாமையில 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். தென் காலேஜ் போறேன் வைக்கும். தென் காலேஜ் போறேன். காலேஜ் ஒரு இடத்துல படிக்கிறேன். ஒரு கிறிஸ்டியன் காலேஜ்க்கு தான் போனேன். கிறிஸ்டியன் காலேஜ் போனோடனே நிறைய கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சொல்றாங்க, என்கிட்ட கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்றாங்க. ஆனா நான் ஏத்துக்கல, ஏன்னா என் மதத்தை நான் விட்டு தர மாட்டேன். ஆனா நானே ஒரு சில வசனங்கள் நான் படிக்கிறப்ப, யார் இறைவன் அப்படின்ட்டு நானே கேட்கிறப்ப, எனக்கு வசனங்கள் இறைவன் ஒருவன் தான், அவனே இல்லாமல் வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ற வசனம், விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு வசனம், அந்த மாதிரி அதிகமான வசனங்கள் இறைவன் ஒருவன் தான் அப்படின்ட்டு உணர்த்தப்பட்டுச்சு. ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஃபெய்த் இருந்தா கூட ஹிந்துயிசம் முழுசா விடல. செகண்ட் இயர் வரைக்கும் அப்படிதான் போச்சு. 3rd இயர் என்ன ஆகுது, ஒரு சிச்சுவேஷன் காரணமாக நான் ஒரு அவுட் சைடு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற சிச்சுவேஷன் வந்துச்சு. சிஎஸ்ஐ ஹாஸ்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்டல்ல படிச்சேன். அங்க 1 சொன்னாங்க, ஆப்ரஹாம், மோசே, அப்புறம் நோவா, யோனா, அதாவது யூனுஸ் அலை இஸ்லாம், இப்ராஹிம் அலை இஸ்லாம், நூஹ் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம், அவங்களுடைய வரலாறு அது பைபிள்ல இருக்கும். அதை அவங்க சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா நான் கேட்டுட்டே இருந்தேன். அப்ப ஒவ்வொரு நபிமார்கள் எல்லாருமே அல்லாஹ் தான் வணங்குவாங்க. ஈசா அலை இஸ்லாமும் அல்லாஹ் தான் வணங்குவாங்க.
அப்பதான் எனக்கு அதுல ஒரு ஃபெய்த் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்ப நான் கேட்டேன், எல்லார்கிட்டயும் பைபிள் இருக்கு, என்கிட்ட மட்டும் தமிழ் பைபிள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நான் ப்ரே பண்ணேன். அடுத்த நாள் காலையில நான் சர்ச் போறேன். ஒரு அம்மா வராங்க. அவங்க வந்து வேற யாரையோ தேடிட்டு யாருக்கோ எடுத்துட்டு வந்த பைபிள் அது. அந்த பையன் வரலன்னு சொன்னோன்னே என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு என்கிட்ட அந்த பைபிள் வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஆனா யார்கிட்டயுமே என்னோட ஆசையை சொல்லல. நான் ஜஸ்ட் ப்ரே பண்ணேன். நான் நைட்டு கேட்கிறேன், கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு என்கிட்ட அந்த பைபிள் வந்து பிரசன்ட் பண்ணாங்க. ஆனா யார்கிட்டயுமே என்னோட ஆசையை சொல்லல. நான் ஜஸ்ட் ப்ரே பண்ணேன். நான் நைட்டு கேட்கிறேன், காலையில அது வந்து கிடைக்குது. இந்த தமிழ் பைபிள வந்து நான் ரூமுக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப சந்தோஷமா எடுத்து படிச்சு பார்த்தேன். படிச்சு பார்த்தப்போ ஒரு கண்டினியூட்டியே இல்ல. அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது மனிதனோட கைப்பற்றிருக்கு. இந்த வேதத்துல எடுக்கப்பட்டதும் இருக்கு, எழுதப்பட்டதும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்துல வந்து தோணுச்சு. நான் கோபமா என்ன செஞ்சேன், ஒரு கிறிஸ்டின் பொண்ணு ரூமுக்கு போயிட்டு அவட்ட நான் கேட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா மனிதன் வந்து இந்த வேதத்தை வந்து தொட்டிருப்பான்? மனுஷன் வந்து திருப்பி எழுதுறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படி நான் கேட்டேன். அவ சொன்னான், ஆமா, வேதம் வந்து கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, பெருசா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்திருக்காங்கன்ட்டு அவளுடைய கருத்தை வந்து அவ சொன்னான். நான் சொன்னேன், படைச்ச இறைவனுக்கு தெரியாதா நம்மளுக்கு எது இது வந்து பண்றதுக்கு? மனுஷனுக்கு வந்து எப்படி தைரியம் வந்துச்சு? இதனால அவனுக்கு வந்து பயம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோபமா வந்துட்டு அந்த பைபிள் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு குறைஞ்சிருச்சு. நான் அப்பப்பதான் படிப்பேன். நான் ரொம்ப வந்து கண்டினியூஸா படிக்கிறதுலாம் கிடையாது. சரி, தமிழ் பைபிள் இப்படி இருக்கு, இங்கிலீஷ் பைபிள் கிடைச்சா நல்லா இருக்கும், ஏன்னா தமிழ்ல சிலதெல்லாம் புரியாது, என்கிட்ட இதான் கிடைச்சிச்சு, சரி இங்கிலீஷ் பைபிள் கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு அதே மாதிரி ப்ரே பண்ணேன். ஒரு 1 month கழிச்சு அதே மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து நான் ப்ராஜெக்ட் போயிருந்தேன். அந்த இடத்துல எனக்கு இங்கிலீஷ் பைபிள் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. நான் தமிழ் பைபிள் கேட்ட கிடைச்சிச்சு, இங்கிலீஷ் பைபிள் கேட்ட கிடைச்சு. இதெல்லாம் ஏன் எனக்கு கிடைக்குது? எனக்கு ஏன் இறைவன் ஒருவன் தான் சொல்லிட்டு திருப்பி திருப்பி எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. யார் மூலியமாச்சும் வந்துட்டே இருக்கு. அந்த வசனங்களையும் நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன். சோ அதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எதனால அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்க, நான் தேட 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 விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது, இறைவனை மட்டும் தான் வணங்கணும். ஜீசஸ்ன்றது கடவுளோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளின் குமாரன் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் பையன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளின் குமாரன் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அப்புறம் 3 அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியவில்லை. யாருமே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் யாருமே சொல்லவே இல்லை. நான் நினைச்சது இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு விக்கிரக ஆராதனை அப்படியே விட்டு, பல உணர்த்துதலுக்கு அப்புறம் விக்கிரக ஆராதனை கம்ப்ளீட்டா நான் வந்து விட்டுட்டேன். விக்கிரக ஆராதனை விட்டுட்டு ஹிந்துயிசமாவே விட்டாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி வந்து தள்ளிவிட்டேன். கிறிஸ்டியானிட்டி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த யூஜி முடியுது. யூஜி முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போயிட்டு அலைன்ஸ் பாக்குறாங்க. அலைன்ஸ் பார்த்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு நிறைய தோஷங்கள் இருக்கு, அதனால இந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படியே ஓகே, நம்மளுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க படிக்க வைக்கலாம்னு சொன்னப்ப ஒரு ஹிந்து காலேஜ்ல வந்து படிக்க வைக்கிறாங்க. நாங்க போறேன். அங்க போய் பார்த்தோம்னா என் ரூம்மேட்ஸ்ல வந்து ஒரு 3 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணு வந்து பக்கத்து ரூம்ல இருப்பா, எப்பயுமே 2 பொண்ணு இருப்பாங்க. வந்த உடனே என்ன செஞ்சுட்டாங்க, நான் பைபிளை தூக்கி வைக்கிறேன், மிச்சவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்க விக்கிரகத்தை தூக்கி வைக்கிறாங்க, பக்தி ஸ்டாண்ட் இதெல்லாம் வைக்கிறாங்க. எனக்கு பார்த்து ஒரே ஷாக் ஆயிருச்சு. எப்படி இருந்துட்டு வந்தோம், ஒரு விக்கிரகத்தை கூட பார்க்காம இருந்தோம், இது என்ன எல்லாம் விக்கிரகமா பார்த்துட்டு இருக்கோம், ஏன் நம்மளுக்கு இது உணர்த்தப்பட்டுச்சு, ஏன் நம்ம கிறிஸ்தவ மதத்தை தழுவணும், ஏன் இதெல்லாம் நடந்துட்டு ஏன் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நம்ம மட்டும் வேற மாதிரி இருக்கிறப்ப எல்லாரும் நம்மள ஒரு ஆடா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் கோயிலுக்கு போகவே மாட்டேன். அதே மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க, நான் பிரசாதம் சாப்பிடவே மாட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவ வந்து ஹிந்து கடவுள் மேல அவளுக்கு வந்து நம்பிக்கை இல்ல, கும்பிட மாட்டா, பிரசாதம் சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பின்னாடி நிறைய ஓடும். ஆனா ஏன் முன்னாடி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இப்படியே 1 மாசம் போச்சு. நான் நினைச்சேன், நம்ம கிட்ட யாருமே ஒரு கிறிஸ்டின் வந்து பேச மாட்டாங்களா. தென் நான் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்த மெசவால்ல ஒரு பொண்ணு வந்தா. அவளா வந்து, அக்கா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க கூட பேசலாமா அப்படின்னா, பேசலாம், ஈவினிங் வா ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்க்கு வந்தா. ரூம்க்கு வந்து பேசிட்டு இருக்கப்பதான் அவ கிறிஸ்டின் எனக்கு தெரிஞ்சிச்சு. திடீர்னு அவளா வந்து பேசினா, சரி நம்ம வந்து நாளையில ஜெபம் பண்ணலவா அப்படின்னு சொல்லு. அப்ப வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். அடுத்த நாள்ல இருந்து அந்த ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் நாளே வந்து மோனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு, ஹிந்து பொண்ணுதான் அவ என்ன சொன்னா, நான் முன்னாடி ஒரு கிறிஸ்டின் காலேஜ் தான் படிச்சேன், நான் விக்கிரக ஆராதனை பண்ணதே இல்ல, ஒரு கிராஸ் மட்டும் தான் இருக்கும், நானும் அந்த கிராஸ் மட்டும் தான் பாத்திருக்கேன்,
அப்படிதான் சர்ச்சுன்னு நாங்க 2 பேருமே நினைச்சிட்டு இருக்கோம். சரி, அந்த கிராஸ் ஒரு சிம்பிள் அவ்வளவுதான், ஆனா அது விக்கிரகம் கிடையாது, அந்த இறைவனை தான் பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்க 2 பேருமே நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவ சொன்னா நாங்க விக்கிரகத்தை நான் வணங்கினதே இல்ல. மோனிஷா சொன்னா விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டேன், இந்த ஹிந்து காலேஜ் வந்துதான் நானும் சரி வணங்கலாம் அப்படின்ட்டு நானும் ஹிந்து கடவுளை வணங்கிட்டு இருந்தேன், எனக்கு இது மேல இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் ஹிந்து கடவுளை வணங்கிட்டு இருந்தேன், எனக்கு இது மேல இன்ட்ரெஸ்டே இல்ல, நானும் உன் கூட வந்து ஜபம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், 2ல இருக்க, 2 மதத்துலயும் இருக்காத, ஏதாச்சும் 1ல இரு, உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு இந்துவிசம் சுத்தமா பிடிக்கல, நான் கிறிஸ்டியானிட்டி வந்துடுறேன் அப்படின்னு அவ சொன்னான். நான் சொன்னேன், அப்ப விக்கிரகங்கள்லாம் வச்சிருக்க அப்படின்னு சொன்னேன். விக்கிரகத்தை நான் வீட்டுக்கு கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு எடுத்து கொடுத்து விட்டா. அப்ப அடுத்த நாள் வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சோம். தீபான்ற பொண்ணு மட்டும் நான் சொல்றேன் இந்த மாதிரி அவகிட்டேயும் போய் கிறிஸ்டியானிட்டி பத்தி எப்படி சொல்றேன்னா, இறைவன் ஒருவன் தான், அவனை வந்து நீ வணங்கு அப்படின்ட்டு நான் சொல்றேன், விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது. அப்ப வந்து அவ கொஞ்சம் கோவப்பட்டா. அதனால நான் என்ன செஞ்சுட்டேன், நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், இங்க பைபிள் இருக்கு, வசனங்கள் இருக்கு, இறைவன் உனக்கு உணர்த்தினா நீ இதுக்குள்ள வா, நான் வந்து இத வந்து ஆழமா வந்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன். நான் அவட்ட அப்பயும் நான் சொல்றேன், நிறைய கிறிஸ்டின் மக்கள் வந்து நிறைய ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இனிவே ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு பிடிச்சிருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லிட்டு மிச்சதெல்லாம் பேசுவோம். அவ டவுட் கேட்டா மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு நைட் டைம் வந்து அவ என்ன எழுப்பி ஒரு 12:30க்கு எழுப்பி என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் கிறிஸ்டியானிட்டி வர்றேன் அப்படின்னா. எப்படி இல்ல, இறைவன் ஒருவனாதான் இருக்க முடியும், விக்கிரக ஆராதனை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பல இறைவனுடைய உணர்த்துதல்கள் மிராக்கிள்ஸ்க்கு அப்புறம் அவளும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. அப்ப நான் சொன்ன விக்கிரகத்தெல்லாம் வச்சிருக்க, எப்படி நான் நம்புவேன் அப்படின்னு. அந்த விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வந்து போட்டுட்டு எங்க ரூம்ல அல்ஹம்துலில்லாஹ் எந்த விக்கிரகங்களுமே கிடையாது. அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டி நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். 1 இயர் ஃபுல்லா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பரா போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிக்கிறப்ப எக்ஸாம் வந்துச்சு, செமஸ்டர் எக்ஸாம். சென்டர் வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜ்ல போட்டிருந்தாங்க. அப்ப கிறிஸ்டியன் காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் சென்டர் வந்து ஒரு கிறிஸ்டியன் காலேஜ்ல போட்டிருந்தாங்க. அப்ப கிறிஸ்டியன் காலேஜ்க்கு போனோம். அப்ப கிறிஸ்டியன் காலேஜ்க்கு போறப்ப அது ஒரு ஆர்சி சர்ச். ஆர்சி சர்ச் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லா விக்கிரகங்கள், இயேசுவோட சிலை வச்சிருக்காங்க, மாதாவோட சிலை வச்சிருக்காங்க. இத்தனை சிலைகளை பார்த்துட்டு எனக்கு அப்படியே அவ்வளவு கஷ்டமா போச்சு. என்னன்னா இவங்களோட பைபிள்ல தானே போட்டிருக்க விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் இவ்வளவு விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு. நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் போயிருச்சு, கோபமும் கஷ்டமும் 2 சேர்ந்துருச்சு. சரி பைபிள் போய் படிக்கலாம்னு சொல்லிட்டு பைபிள் போய் பார்த்தோம் அப்படின்னா, பைபிள் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆர்சி சர்ச்ல 2 பேரும் கிறிஸ்டியன்ஸ் தான், இவங்களுக்கு ஒரு பைபிள் இவங்களுக்கு ஒரு பைபிள், ஏற்கனவே பைபிள் வந்து மாற்றப்பட்டிருக்கு தெரியுது. இதுல வந்து இதுலயும் வந்து மாத்தி இருக்கு, ஏன்னா இவங்க ஒரு பைபிள் வச்சிருக்காங்க, இவங்க ஒரு பைபிள் வச்சிருக்காங்க, இவங்களுக்குள்ள எவ்வளவு டிஃபரெண்ட். நான் வந்து உட்காடுறேன், பக்கத்துல யாருன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணு, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு முஸ்லீம் பொண்ணு உட்கார்ந்து இருக்கா. அப்ப அவ என்கிட்ட கேட்டா, நீ சர்ச் போலையா அப்படின்னா, நான் விக்கிரகங்கள்லாம் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு. நீ ஹிந்து தானே அப்படின்னு கேட்டா, இல்ல நான் கிறிஸ்டியன், நான் செய்யல ஒரு சிம்பிள் மட்டும் இருக்கும், நாங்க அந்த சிம்பிளை வணங்க மாட்டோம், இறைவன் அங்க அது ஒரு இடம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அவ சொன்னா, ஆமா ஹிந்துவிசம் பத்தி அவ பேசினா, ஹிந்துவிசம்ல பல கடவுள் இருக்கு, அது எப்படி ஆக முடியும் அப்படின்ட்டு அவ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா. அப்புறம் கிறிஸ்டியானிட்டி பத்தி நான் சொல்றப்ப அவ என்ன சொன்னா, கர்த்தர் அப்படின்றது ஜீசஸோட சீடர் அப்படின்ட்டா, ஒரு ஜீசஸோட ஒன் ஆஃப் த டிசிபிள் அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், உனக்கு பைபிள் பத்தி எதுவுமே தெரியல, நாளைக்கு நீ வா நான் உனக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவ சொல்றா, இல்ல எங்க இஸ்லாம் வந்து இஸ்லாம்ல வந்து என்ன சொல்றா, இறைவன் ஒருவன் தான் சொல்லுது. அவ வந்து குரானை பத்தி கொஞ்சம் சொன்னான், இறைவன் ஒருவன் தான் சொல்லுது, அவ வந்து குரானை பத்தி கொஞ்சம் சொன்னான். அப்ப குரான் பத்தி சொல்றா, நான் வந்து அவளுக்கு நான் கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்லணும்னு சொல்லிதான் என் மைண்ட் ஃபுல்லாவே இருக்கு. அப்ப நான் அவட்ட சொல்லிட்டேன், அடுத்த நாள் வா, உனக்கு கிறிஸ்டியானிட்டி பத்தி எதுவும் தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் அதாவது பழைய ஏற்பாட்டுல போட்டிருக்கும், கர்த்தர் தான் இந்த உலகத்தை படைத்த வானம் பூமி எல்லா உயிரினங்களையும் கர்த்தர் தான், அதாவது ஒரு இறைவன் தான் படைத்தான் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா அவ என்ன சொல்லிட்டா, ஜீசஸோட சீடர்னு சொன்னோன்னே இவளுக்கு எதுவுமே தெரியல, நம்ம தான் இவளுக்கு வந்து புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவளை வர சொன்னேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்றப்ப அவ என்ன சொல்றா, அவ வந்து இஸ்லாம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நபிமார்கள் வரலாறு ஆரம்பிச்சா.
எப்படின்னா நீ இவ்வளவு சொல்ற, நான் சொல்றேன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்னு ஒருத்தவங்க, ஒரு நபி, அந்த நபி வந்து 3 நாள் மீனோட வயிற்றுக்குள்ள இருந்தாங்க, பின் உயிரோட வந்தாங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன் அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அது வந்து யோனா அப்படின்னு. யோனாவா? அது யோனா கிடையாது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்னு அவ சொன்னான். அப்புறம் வந்து நான் ஆப்ரஹாம் பத்தி பேசினேன், அவ அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப அவ ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசுறப்ப நான் நோவா அப்படின்னு சொல்லி பேசுறேன். அவ ஸ்டார்ட் பண்ணா நான் என் பண்றேன், நான் ஸ்டார்ட் பண்ணா அவ வந்து முடிக்கிறா. அப்படிதான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். அவ வந்து கேட்டா இப்படியா பைபிள்ல போட்டிருக்குன்னு அவ கேக்குறா. நான் சொல்றேன் இப்படியா குர்ஆன்ல போட்டிருக்குன்ட்டு. எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இது என்னடா குர்ஆன்ல வந்து கிறிஸ்டியானிட்டியில வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அவ என்ன சொல்லிட்டா, சரி உனக்கு ஆன்சர் கிடைக்கும்னா நீ குர்ஆன் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் குர்ஆன் எனக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். நானும் சரி குர்ஆன் கொடு அப்படின்னு. அடுத்த நாள் வரா, குர்ஆன் எடுத்துட்டு வரா, எனக்கு வச்சுக்கிற கொடுக்கறதுக்காக வரா. அப்ப அந்த குர்ஆன் வந்து அவ வந்து திறத்துட்டு ஒவ்வொரு பேஜஸா வந்து திருப்புறா. எனக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியாதப்ப, இஸ்லாம்னா என்ன தெரியாது, குர்ஆன் பத்தி கூட எனக்கு என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஆனா அந்த பேஜ் வந்து திருப்புறப்ப அந்த குர்ஆனுடைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது உள்ளத்தை வந்து புரட்டுச்சு. அந்த குர்ஆனுடைய எழுத்துக்கள் மட்டும் இது என்ன ஏதோ ஒண்ணு பண்ணுது, நம்ம உள்ளத்தை அப்படியே வருடுற மாதிரி, ஏதோ திருப்புற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுச்சு. அப்படி ஒரு ஃபீல், கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்ப வந்து அவ அந்த குர்ஆன் எடுத்து உள்ள வச்சா. நான் எதுக்கு உள்ள எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. இல்ல பிரச்சனை வரும், உனக்கு கொடுத்தா நான் கம்பல் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொன்னோன்னே நான் சொல்லிட்டேன் எனக்கு பிடிச்சுதான் நான் வாங்குறேன், கொடு அப்படின்னு. வாங்கிக்கிட்டேன், குர்ஆன் வாங்கிக்கிட்டேன். குர்ஆன் வாங்கிட்டு போய் ரூம்ல வச்சுட்டு எல்லாத்தையுமே சொல்றேன். அப்போ வந்து ஒரு அங்க இருக்கிற ஹாஸ்டல் பிள்ளைங்கிட்ட போய் முஸ்லீம் பிள்ளைங்கிட்ட கேட்டேன். முஸ்லீம் பிள்ளைங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க இந்த குர்ஆனை தொடவே கூடாது, ஒரு துண்டு வச்சு இல்லாட்டி ஒரு துணி வச்சு அந்த குர்ஆனை எடுத்துட்டு போய் வாங்கினவங்கள்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அந்த குர்ஆனை எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்டுட்டே நான் போய் கொடுத்தேன். அவ சொன்னா, இல்ல இந்த உலக மக்களுக்காக அருளப்பட்டது, இது வந்து அறியாமையில இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க, நீ இந்த குர்ஆனை வச்சுக்கோ அப்படின்னா. நான் அந்த குர்ஆனை வந்து அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா எடுத்துட்டு வந்துட்டேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் படிச்ச சூறாவே எதுனா ஆலி இம்ரான் சூரா. ஆலி இம்ரான் சூரா படிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் கேக்குற எல்லாத்துக்குமே, அதாவது பகுத்தறிவோட நம்ம யோசிச்சாலே தெரியும், கிறிஸ்டியானிட்டியில இருக்கிறப்பே எனக்கு இதெல்லாம் தோணுச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட தான் அப்பா அம்மா எல்லாமே இறைவனால படைக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கிறப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து பெற்றெடுத்தாங்க இறைவனுடைய அருளால, இறைவனுடைய வார்த்தையின் மூலமாக. அப்படி இருக்கிறப்ப எல்லாமே மிராக்கிள்ஸ் தானே அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். எல்லாமே வந்து நான் குர்ஆன்ல படிச்சேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வந்து நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து இஸ்லாத்தை தழுவலாம். அதுக்கு முன்னாடி வந்து பிள்ளைங்களா வந்து கலிமா இதான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் கலிமா சொல்லல, நான் சர்ச் பண்ணிக்கிறேன், இது உண்மை நான் ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கலிமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நான் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு 100% தெரிஞ்சிருச்சு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். குர்ஆனுடைய எந்த ஒரு வசனமும் மாறல, மனிதனுடைய கைப்படல. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு திடீர்னு கிறிஸ்டியானிட்டி விட்டு ஏன் போக முடியாதுன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேல ஒரு பிடிப்பு வரும், ஒரு பிடிப்பு இருக்கும். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்மளுடைய தூதர் அப்படின்ட்டு நம்ம ஏற்றுக்கொள்றப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும். அதனால வந்து நான் டிலே பண்ணிட்டே இருந்தேன் இஸ்லாத்தை தழுவாம. ஒரு இடம் வந்து ரூம் அடைச்சிட்டு ரொம்ப அழுதுட்டே இருந்தேன். எப்படி நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விடுவேன்? எனக்கு தெரிஞ்சிருச்சு இறைவன் உள்ளன்னு தான் தெரிஞ்சிருச்சு. ஆனா இஸ்லாமுக்கு போகணும்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்ட்டு கலிமா மொழியணும். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் இருக்காங்க, நான் எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லா நான் ஏத்துக்க போறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு ரொம்ப நான் அழுதேன். அப்ப ரூம் எல்லாமே அடைச்சிருக்கு. ஒரு கபோர்ட்ல இருந்து பின்னாடி திரும்பி இருக்கிற மாதிரி, பக்கத்துல நிறைய பிள்ளைங்களா இருக்கிற மாதிரி, இதுதான் நேரான வழி, இதுலதான் போகணும் அப்படின்ற மாதிரி கை காமிக்கிறாங்க. இதுதான் நீ சென்றடைய வேண்டும் வழின்னே அதுல எழுதி இருக்கு. அது என்னைக்கோ வாங்கி வச்ச புக். அது ஒரு கிறிஸ்டியன் புக் தான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு பிக்சர் அத பார்த்துட்டு என் உள்ளம் அடுத்த செகண்ட் என்னோட அழுகு நின்னுச்சு, என்னோட உள்ளம் மாறிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு செகண்ட்லயே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வந்து நான் கலிமா சொல்லணும், எப்படி சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாது. அதனால கிப்லா ஃபர்ஸ்டே தெரியும், கிப்லாவை நோக்கிதான் அல்லாஹ் வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மேற்கு திசையை பார்த்து நின்னு அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட கலிமா சொல்றேன்னு சொல்லிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ்க்கு கலிமா சொன்ன உடனே சஜ்தா பண்ணு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப
அப்ப சஜ்தா பண்ணு. அதான் நான் கலிமா சொல்லிட்டு நான் அல்லாவுக்காக இறைவனுக்காக செஞ்ச முதல் சஜ்தா. கலிமா சொன்ன உடனே சஜ்தா பண்ணு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அப்ப சஜ்தா பண்ணு. அதான் நான் கலிமா சொல்லிட்டு நான் அல்லாவுக்காக இறைவனுக்காக செஞ்ச முதல் சஜ்தா. கலிமா சொன்ன அடுத்த நிமிஷம் நான் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே எனக்கு ஹிதாயத் கிடைச்சிருச்சு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்கள நான் கிறிஸ்டியானிட்டி கூட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கு நான் இஸ்லாம் பத்தி சொல்லணும். சோ அதனால ஒரு பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் மோனிஷாட்ட போய் சொல்றேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து தீபாட்ட போய் சொல்றேன். இந்த மாதிரி இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு நான் சொல்றேன். அவ சொல்லிட்டா, எனக்கு கிறிஸ்டியானிட்டி விட எனக்கு இஸ்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இஸ்லாம் மதத்தை இப்பயே நான் தலைவிடுறேன் அப்படின்னா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப, நான் எதுவுமே செய்யல. அவளே அல்ஹம்துலில்லாஹ். அவ அப்பப்ப குர்ஆன் படிச்சா. அவளுக்குமே புரிஞ்சுச்சு. முன்னாடி அவளுக்கு இஸ்லாம் தான் பிடிக்கும்ன்றது அது எனக்கு தெரியாது. அவ சொன்னா எனக்கு இஸ்லாம் தான் பிடிக்கும், நான் இஸ்லாம் மதத்தை தழுவிடுறேன் அப்படின்னு சொன்னா. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் மோனிஷாட்ட போனேன். மோனிஷாட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் சொன்னப்ப அவ ரொம்ப கோவப்பட்டு அவ இஸ்லாத்தை தழுவ மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ எப்படி தழுவுன, எப்படி கிறிஸ்டியானிட்டியை விட்ட, நீயா அப்படி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு நீ கூட அவ்வளவா பேசல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்துருச்சு 2 பேத்துக்கும். நான் வந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டே இருக்கேன். அல்ல அவளுக்கு ஹிதாயத் கொடு. நான் தப்பு பண்ணிட்டேனா, நான் அவட்ட நான் திருப்பூருக்கும் போய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் அவட்ட சொன்னேன், உங்ககிட்ட நான் என்னைக்குமே ஜீசஸ் தான் கடவுள் நான் சொன்னதே இல்ல, இறைவன் ஒருவன் தான் சொல்லியிருக்கேன். இப்பயும் அதான் சொல்றேன், அந்த இறைவன் ஒருவன் தான், அவன் அல்லாஹ், நீ அவனைதான் வணங்கணும். நான் வந்து அதாவது குர்ஆன்ல இருக்க உனக்கு ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, இல்ல எப்படி ஜீசஸ் விட்ட அப்படின்னு சொன்னா, இல்ல குர்ஆன்லயும் இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம வெறுத்துட்டு நம்ம அல்லாஹ்வையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணா கூட, ஒரு நபியை நம்ம வந்து, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம வெறுத்துட்டு நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணா கூட ஒரே மாதிரிதான் எல்லா நபிமார்களுக்கும் அத்தாட்சிகள் வழங்கப்பட்டது. அதனால வந்து ஜீசஸ் வந்து கடவுள் கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. நானும் உனக்கு அப்படி நான் சொல்லல அப்படின்னு நான் வந்து ஒரு தடவை தெளிவுபடுத்திக்கிட்டேன். நான் அவளுக்கு அப்படி சொல்லலன்றத. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரியே வந்து ஜீசஸ் கடவுள்னு நான் சொல்லல. அப்படி இருந்தாலும் எனக்கு குற்ற உணர்வு. இவளை வந்து கிறிஸ்டியானிட்டி கூட்டு வந்துட்டோமே, இஸ்லாம் எப்படி நான் கூட்டு வருதுன்னு தெரியாம நான் ரொம்ப அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுட்டே இருந்தேன். அவ வந்து கடைசி வரைக்கும் ஏத்துக்கவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் வந்து லீவ் வந்துச்சு எங்களுக்கு, ஒரு ஸ்டடி ஹாலிடே மாதிரி. ஒரு 5 நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அப்ப 5 நாள் வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டோம். திரும்ப வந்தோடனே நோன்பு ஆரம்பிக்குது. நோன்பு எப்படி வைக்கணும்னு தெரியல எனக்கும் தீபாக்கும். நாங்க முடிச்சுட்டு இருக்கோம். அப்ப மோனிஷா வந்தா, நீங்க நோன்பு வைக்கலையா அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், நாங்க நோன்பு வைக்கல, எங்களுக்கு நோன்பு வைக்க தெரியாது அப்படின்னு நாங்க சொன்னோம். அப்ப மோனிஷா என்ன சொல்றா, நான் உனக்கு சொல்லி தரவா அப்படின்னா. நான் கேட்டேன், உனக்கு தரவா அப்படின்னா. நான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா, இப்ப வீட்டுக்கு போனப்ப எங்க அம்மா வந்து இஸ்லாத்தை தழுவிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். எங்க அம்மா தான் எனக்கு இஸ்லாத்தை பத்தி சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, இறைவன் வந்து அல்லாஹ், அவன் மட்டும்தான், அவனைதான் நம்ம வணங்கணும், அவனுக்கு வந்து இணை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்கு சொன்னாங்க. நீயும் அதான் சொன்ன, அதனால நான் உடனே இஸ்லாத்தை தழுவிட்டேன். இப்ப எனக்கு நோன்பு வைக்க தெரியும், தொழுகையும் தெரியும் அப்படின்ட்டா. அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப என் 2 ஃப்ரெண்ட்ஸுமே இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே நான் கலிமா சொல்லி கொடுத்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப வீட்டுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் நோன்பு வச்சிருக்கேன். எங்க அப்பா கேட்ட கேள்வி, நீ யார் நோன்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. என்ன அப்பா ரொம்ப கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இத நான் வந்து வீட்டுக்கு போனப்ப நோன்பு என்னால வைக்க முடியல. அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், என் அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்கிறேன், அதே மாதிரி பிற அமல்கள் நான் நிறைய செய்யறேன், என்னால நோன்பு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய, ஒரு தடவை வர்றவங்களே 50 ஜாதகம் அப்படி கொண்டு வருவாங்க. ஒரு 1000 மாப்பிள்ளைனாச்சும் பாத்துருப்பாங்கன்றாங்க. ஏன்னா ஒரு புக்கு எடுத்தாலே அதுலயே 300 மாப்பிள்ளை வந்துரும். அந்த இதுல வந்து ஜாதகக்காரங்களை கூட்டு போயிருவாங்க அத பாக்குறவங்கள. அப்ப ஒவ்வொன்னா பார்த்தா எனக்கு எதுவுமே செட் ஆகாது. அப்படி ஒரு 10 பேரு 15 பேரு அப்படி அமைஞ்சிருக்காங்க. அப்படி அமைஞ்சாலும் ஒண்ணு மாப்பிள்ளை சரி இருக்காது, வீடு சரி இருக்காது, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி தட்டி கழிச்சு விட்டுருவாங்க. சோ அதனால வந்து எனக்கு கல்யாணமே வந்து டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நான் நினைச்சேன், நம்ம ஏன் மேரேஜே ஆக மாட்டேங்குது, நம்ம வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, ஏன் நம்மளுக்கு மேரேஜே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் நான் குர்ஆன்ல பாக்குறேன், ஒரு முஃமினுக்கு ஒரு முஃமின் தான், ஒரு அடிமையா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குறப்ப சரி நம்ம ஒரு முஸ்லீம் தான் இப்ப கல்யாணம் பண்ண போல. நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணிட்டு போனிக்கு ஒரு முஸ்லீம் தான், ஒரு அடிமையா இருந்தாலும் ஒரு முஸ்லீம் தான் சிறந்தவங்க
அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாக்குறப்ப சரி நம்ம ஒரு முஸ்லீம் தான் இப்ப கல்யாணம் பண்ண போல. நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணிட்டு கூட நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீ வந்து உன் மதத்தை ஃபாலோ பண்ணு, அப்படிதான் நான் நினைச்சு வச்சிருந்தேன். அப்ப அந்த குர்ஆன்ல படிச்சு ஒரு முக்மீனுக்கு ஒரு முக்மீன் படிச்சோன்னே சரி நம்மளுக்கு வந்து ஒரு முஸ்லீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கலாம்னு தெரியல. அப்பதான் வந்து வே டு பாரடைஸ் ஜமாத்துல் ஜன்னா ட்ரஸ்ட் அது வந்து பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தப்ப எனக்கு சில புக்ஸும் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து அவங்களுக்கு கால் பண்ணேன், ஜின்னாப்பாவுக்கு தான் கால் பண்ணேன். அப்ப கால் பண்ணிட்டு அவங்க கிட்ட கேட்டு இந்த மாதிரி எனக்கு சில புக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அலைன்ஸ் பாக்குறீங்களா, எங்க கேஸ்ட்லயே பாருங்க, ஏன்னா அப்பதான் எங்க அப்பா அம்மா ஒத்துப்பாங்க, ரிவர்ட்டட பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க அல்லாவோட நாட்டம் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நிறைய இஸ்லாத்தை தழுவின அக்காங்க இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து எனக்கு கான்டாக்ட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க கிட்ட பேசி அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மூலியமா வந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க கிட்டதான் வந்து நான் அதிகமா கேட்டு கத்துக்கிட்டேன். அல்லாஹ் வந்து ரொம்ப சேஃபா அந்த இடத்துல ஒப்படைச்சான். அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு பிதத்தும் இல்லாம எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் குர்ஆன் வந்து ஓதி நான் கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அரபியே தெரியாம அல்ஹம்துலில்லாஹ் அல் ஃபாத்திஹா சூரா, அன்னா சூரா, இக்லா சூரா, ஃபலக் சூரா, அசர் சூரா, ஆயத்துல் குர்சி, யாசின் சூரா, அர் ரஹ்மான்ல 1 to 25 வசனம் அதெல்லாம் வந்து மனனம் செஞ்சேன். எனக்கு அரபி தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த அக்காங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எப்படி ஓதணும், அதே மாதிரி எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் அப்படின்லாம் எனக்கு சொல்லி வந்து ரொம்ப சந்தோஷமா தான் நாள் போய்கிட்டு இருந்துச்சு. இஸ்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாம மறைஞ்சு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மறைஞ்சு நம்ம ஃபாலோ பண்றது இருக்கட்டும், வெளிப்படுத்திடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால வந்து என்ன செஞ்சுட்டேன், சரி அக்காங்கன்னு சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, நான் அதனால வீட்டுல வந்து வெளிப்படுத்தினேன், என்னதான் ஆகுதுன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு. வீட்டுல வெளிப்படுத்தணும்னு நான் நினைச்சு பார்க்காதது நடந்துச்சு. வீட்டுல எங்க அப்பா பயங்கரமா கத்தி அழுகுறாங்க, அம்மா அழுகுறாங்க, என்னை அடிக்க வராங்க, ரொம்ப கெட்ட வார்த்தைகள் வந்து சொல்றாங்க, இஸ்லாம் அதாவது முஸ்லிம்ஸ் பத்தி சொன்னாங்க. எனக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. நம்ம வீட்லயே எப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அப்பா செத்து போயிருவேன் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க, நிறைய பேசணும்னு. நான் என்ன செஞ்சுட்டேன், சரி நீங்க எதுவும் செய்யாதீங்க, விட்டுருங்க, இனிமேல் இந்த பேச்சு பேச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்படியும் நான் உள்ளத்துல என்ன நினைச்சிட்டேன்னா, மறைஞ்சே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மறைஞ்சேதான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்போ ஒரு டிசம்பர் மாசம் ஆயிடுச்சு. அப்ப டிசம்பர் மாசத்துலயும் என்ன ஆகுதுன்னா, வீட்டுல அதாவது நான் ஜூன் மாசம் வந்து முடிச்சேன், பிஎட் முடிச்சேன். ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன் அண்ட் செப்டம்பர் வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். 2018 ஜூன்ல இருந்து 2019 செப்டம்பர் வரைக்கும் நான் வீட்டுலதான் இருந்தேன், வேற எங்கேயும் போகல. அப்ப எனக்கு அலைன்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நான் வெளிப்படுத்துறேன், ஃபர்ஸ்ட் அக்டோபர்ல வெளிப்படுத்துறேன். மாப்பிள்ள வந்து வராங்க, ஒவ்வொரு வீட்டுல இருந்து பாக்குறப்ப அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு அது வந்து எப்படியாச்சும் அது வந்து அல்லாஹ் வந்து அதை தகர்த்து விட்டுருவான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்ப ஒவ்வொருத்தவங்களா பார்க்க வர அப்பதான் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி நீ மறைஞ்சிருக்க, நீ வந்து இஸ்லாத்தை பத்தி வெளிப்படுத்தல, ஆனா உன்னை வந்து பாத்துட்டு போறவங்க அவங்க நான் முஸ்லிமா இருந்தாலும் அவர்கள் மனதுக்குள்ளேயும் ஒரு சரி இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரப்போகுதுன்ட்டு அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை வளர்ந்துரும். அதுவும் இல்லாம அவங்களுக்கும் அது வந்து ஏமாற்றமாயிரும். அதனால வீட்டுல திரும்ப நீ வெளிப்படுத்துற, உனக்கு முஸ்லீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு கரெக்டா தெரிஞ்சிச்சு. அதனால டிசம்பர் மாசம் என்ன செஞ்சேன், வெளிப்படுத்தினேன் ஒரு தடவை, நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை தான் ஃபாலோ பண்றேன், எனக்கு இந்து கடவுள் மேல நம்பிக்கை இல்ல, உங்க ஜாதியிலேயே கூட இஸ்லாத்தை தழுவினவங்க இருப்பாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் ஒரு நான் முஸ்லீம் கல்யாணம் பண்ணா நான் நல்லா இருக்க மாட்டேன், தயவு செஞ்சுட்டு நான் ரொம்ப கெஞ்சினேன், என்னோட வந்து நான் சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அவங்க கேட்கல. ரொம்ப என்ன அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான வார்த்தைகள்ல. என் அப்பா சின்ன பிள்ளைல இருந்து எப்பா என்னை அடிச்சதே இல்ல. என் அப்பா என்னைய வாமா போமா வா அப்படிதான் பேசுவாரு. அப்பா வந்து எதுவும் பேச மாட்டாரு. ஆனா என் அப்பாவே வந்து ரொம்ப ஏன் இஸ்லாத்தை தழுவுனா எல்லாரும் அந்த ரொம்ப கேவலமான வார்த்தையை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா வந்து என்ன அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க.
ஏன் அப்பா அப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அம்மாவும் ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்க, ரொம்ப கேவலமா அப்படி திட்டணும்னு. சரி, நான் வந்து ஸ்ட்ராங்காவே இருந்தேன், எனக்கு இஸ்லாம் தான் வேணும் அப்படின்ட்டு. அடுத்த நாளும் ஆச்சு, எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ண வந்தாங்க, ஒவ்வொருத்தவங்களா வந்தாங்க. அப்ப ஒரு முஸ்லீம் ஃபேமிலிட்டு பெயர் தாங்கி முஸ்லீம் குடும்பம் வந்துச்சு. அவங்க வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, என் வீட்டுக்கு வந்தாங்க, ஃபேமிலியோட வந்தாங்க. அந்த ஒரு ஆண் ஒரு பெண், அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. சரி, அவங்க வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லதான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கிட்ட நான் அழுகுறேன், இந்த மாதிரி எங்க வீட்டுல என்னை போட்டு அடிக்கிறாங்க, இஸ்லாம் பத்தி உங்களுக்கு தாவா பண்ணுங்கன்றேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ உனக்கு என்ன குறைஞ்சு நீ இஸ்லாத்துக்கு வர அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு முஸ்லீம்ஸ், ஒரு பெயர் தாங்கி முஸ்லீம் என்னை பார்த்து சொல்றாங்க, நீ ஏன் இஸ்லாத்துக்கு வர, உனக்கு என்ன குறை, எந்த வீட்டுல பிறந்திருக்க, உனக்கு என்ன இல்ல, எல்லாமே சொல்றாங்க. நான் வந்து அப்படியே உங்க கிட்ட எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். போற வரைக்கும் என்கிட்ட சத்தியம் வாங்குறாங்க, நீ இஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணுன்றாங்க. நான் வந்து எப்படி சத்தியம் பண்ணேன்னா, என் அப்பா அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். நான் துரோகம் பண்ணல, நான் உண்மையதான் நான் ஃபாலோ பண்றேன், அவங்களுக்கு அது தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. நிறைய பேரு வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி இஸ்லாம்ன்றது ஒரு தீவிரவாதம், இஸ்லாத்துக்கு நீ போனேன்னா உன்னை வந்து எங்கேயாச்சும் கொண்டு போய் வித்துருவாங்க, உனக்கு யாரோ பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க, என்னென்னமோ பேசுறாங்க. நான் தர்க்கமே பண்ணல, அமைதியா கேட்டுட்டு நான் விட்டுட்டேன். அப்புறமும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். அப்பதான் எங்க அண்ணன் வந்துச்சு. எங்க அண்ணன் வந்து 2 அடி, சட்டுன்னு 2 அடி, என்னால தாங்கவே முடியல. நான் அப்படியே நான் அழுகுறேன். எங்க அப்பா அப்பயும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வெளியில போயிட்டாரு. இன்னொரு அடி அடிச்சாங்க. என்னை கொண்டு வாங்கணும்னா என்னை கொண்டு வாங்கன்னு அப்ப நான் நினைச்சேன், அன்இன்டென்ஷனலா என்னென்னத்தையும் எடுக்கிறாங்க. அப்ப வந்து எங்க அண்ணன் கோவத்துல என்ன செய்யுது, ஒரு கதவை வந்து ஃபோர்ஸா வந்து குத்திருச்சு. நான் என்ன செஞ்சுட்டேன், இதுக்கு மேல போனா வேற ஏதாச்சும் ஆயிரும், நம்ம வந்து மறைஞ்ச நம்ம இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், அல்லாஹ்வுடைய நாட்டம் சொல்லிட்டு நான் இனி விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க, இருக்கிறதும் போயிரும், இருக்கிற என்னுடைய அமல்களும் போயிருன்னு சொல்லிட்டு நான் மறைஞ்சேதான் நான் இஸ்லாத்தை நான் ஃபாலோ பண்ணேன். அப்ப அடுத்த நாள் பாக்குறேன், எங்க அண்ணனோட கை 2 வாரமா தூக்க முடியல, கையில வந்து கட்டு போட்டிருக்கு. நான் அடி வாங்கினேன், ஆனா எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் எதுவுமே ஆகல. அது கோவத்துல வந்து கதவை தடுச்சுன்னு சொன்னேன்ல, எங்க அண்ணனோட கை ஒடிஞ்சிருச்சு. அப்ப 2 வாரமா எங்க அண்ணன் கட்டு போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வந்து என்னை பாக்குறானா, அல்லாஹ் வந்து நான் படுற கஷ்டத்தை வந்து பார்த்துட்டு, என் அண்ணன் தானே என்ன அடிச்சிச்சு, அதுக்கு அல்லாஹ் வந்து இப்படி ஒரு தண்டனை என் அண்ணனுக்கு கொடுத்தா, அப்ப அல்லாஹ் வந்து என்ன அவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறானா, என் அப்பா அம்மா அண்ணன் கூட என்னை திட்டுறதுக்கு அல்லாஹ் வந்து அலோவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. மறைஞ்சேதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நிறைய மாப்பிள்ளைகள், ஒவ்வொரு மாப்பிள்ளைகளா வர 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 எனக்கு உள்ள அப்படியே மனசு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஏன் கஷ்டமா இருந்துச்சுன்னா, அல்லாஹ் கிட்ட நான் அழுது கேட்டேன், யா அல்லாஹ், எனக்கு ஒரு முஸ்லீம், எனக்கு ஒரு முஃமின் கிடைக்க மாட்டாங்களா, எனக்கு யாரு அல்லாஹ் படைச்ச, எனக்கு பயமா இருக்கு, நான் ஒரு காஃபிரை கல்யாணம் பண்ண போனேன்னா, யா அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு நான் அல்லாஹ் கிட்ட அதிகமா அழுது துவா கேட்டுட்டே இருந்தேன். நான் மறைஞ்சேதான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் 5 நேர தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை, வீட்டுல இருந்துட்டு குர்ஆன் வசனங்கள் மனனம் செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்படியேதான் வந்து என்னுடைய தொழுகைகள், இபாதத்துகள் எல்லாமே வந்து மறைவாதான் போயிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் கிட்ட கேட்டேன், யா அல்லாஹ் எனக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டே இருந்தேன். கரெக்டா ஒரு செப்டம்பர் மாசம். அப்ப செப்டம்பர் மாசத்துல என்ன ஆகுது, என் ஃப்ரெண்டு மூலியமா ஒரு ஹஸ்ரத் அரேஞ்ச் பண்றா, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் நான் உங்ககிட்ட கேட்டுக்க அப்படின்னா. அவங்க வந்து அவங்களும் சரி, சுத்தி இருக்கவங்களும் சரி, நிறைய பேர் வந்து என் அப்பாட்ட வந்து மூவ் பண்ணாங்க. எப்படின்னா இஸ்லாம் பத்தி தாவா பண்ணாங்க. அதாவது முஸ்லீம் பையனவேவும், அதாவது இஸ்லாத்துக்கு வந்த பையன் உன் கேஸ்லயே கூட பாத்து வைக்கிறோம், பொண்ணுக்கு முடிச்சு வை அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா எப்பா கொஞ்சம் கூட என்னை பத்தி எங்க அப்பா யோசிக்கல. அவருக்கு கவனம் தான் ஃபர்ஸ்டா இருந்துச்சு. அதனால வந்து நான் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா வந்து என் அப்பாவுக்கு இஸ்லாம் பிடிக்கல. அவங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாது, அவங்க அறியாமையில இருக்காங்க. இந்த இஸ்லாம்ன்றது தவறுன்னு நினைச்சிட்டுதான் அவங்களும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப அடிச்சாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டுதான் அவங்களும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப அடிச்சாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்பாட்டி நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். என் அப்பாட்டி நான் நிறைய அன்னைக்கு ஒரு தடவை தான் ரொம்ப அடிச்சு ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க. சோ அப்ப இவ்வளவு அடியும் வாங்கிட்டு
சரி அல்லாஹ் ஏதாச்சும் நாடுவான் அப்படின்னு சொன்னப்பதான் இந்த ஹசரத் அது வந்துச்சு. அலைன்ஸுக்கு இஸ்லாத்தை தழுவின பையன் எங்க கேஸ்லயே வந்து காமிக்கிறாங்க. அப்பா வந்து ஒத்துக்கல. அப்பதான் முடிவு பண்ணேன் இதுக்கு ஒரு எண்டே கிடையாது, ஹிஜ்ரத் தான், இதுக்கு ஹிஜ்ரத் தான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன். ஹிஜ்ரத் போலாமா வேணாமா, இல்ல அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணலாமா, நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அன்னைக்கு என்ன நடக்குது, நான் நான் தொழுகை பண்ணிட்டு நான் எந்திரிக்கிறப்ப என் அப்பா பாத்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டாரு. நான் வந்து எதுவும் பண்ணல அப்படின்ட்டு நான் போய் தான் சொன்னேன். ஏன்னா சொன்னா வந்து ஏதாச்சும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் ஒரு முஸ்லீம் வந்து யாரோ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் டெலிட் பண்ணிட்டேன். அப்ப இதெல்லாம் நடக்கிறப்ப என் அப்பா வந்து என்கிட்ட கேட்டாரு, என்ன செஞ்சீங்க? நான் சொல்லிட்டேன், நான் ஒரு இறைவனை தான் வணங்குறேன், இஸ்லாம் தான் என் மனசுல இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அப்ப வந்து எங்க அப்பா ரொம்ப அசிங்கமா திட்டினாரு, என்ன ரொம்ப அசிங்கமா திட்டினாரு. அப்ப இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால தாங்கவே முடியாது. நான் டெய்லி நைட் அழுதுவேன் ரொம்ப. அப்பதான் அழுகிறப்பெல்லாம் என்ன நினைப்பேன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைக்காததுதான். அவங்க எவ்வளவோ பேச்சுகள் வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் பேச்சுகள் வருது, அதுக்கான கூலி வந்து நம்ம வறுமையில வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் இஸ்லாத்துல ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். அழுக மாட்டேன் அவ்வளவா. அந்த பேச்சுகள் இருந்தாலும் முன்னாடி அழுதுட்டு இருந்தேன். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அது வந்து அவங்கள பத்தி யோசிச்சேன்னா எனக்கு அழுகையே வராது. அதனால வந்து அப்பயும் கெட்ட வார்த்தை அவ்வளவா பேசுனாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் ஹிஜ்ரத் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத் வந்து செஞ்சுட்டேன். வீட்டுல இருந்து வெளியில போறேன். நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு மதரசால போய் படிப்போம், அப்பா அம்மா வருவாங்க, அப்பா அம்மா வந்துட்டு சரி இஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒருத்தவங்க கிட்ட போனோம். போனப்ப என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு இஸ்லாத்தை தழுவி வெளியில வந்திருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, சரிப்பா நான் சொன்னாலே நான் படிக்க விட்டுருப்பேன்ல, எங்க அப்பா சொல்றாரு. எங்க அப்பா போனை வச்சோடனே அந்த நம்பருக்கு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பிள்ளை எங்க வச்சிருக்கீங்க, பிள்ளைய நான் பாக்கணும், பர்சனலா நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து யாருமே நீ பார்க்க அலோவ் பண்ணல. போலீஸ் ஸ்டேஷன் போனா எல்லாரும் வந்து அப்பா வந்து செல்வாக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பிள்ளைய வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கேஸ வந்து ஹைகோர்ட் போட்டு விட்டாங்க. அப்ப ஹைகோர்ட்ல வந்து ஒரு லாயர்கிட்ட போறோம். நாங்க ஒரு லாயர்கிட்ட போனப்ப நாங்க உட்காந்து ஒவ்வொரு இதா டைப் பண்ணிட்டு இருக்காங்க கேஸ் ஃபைல் பண்றதுக்கு. அப்பன்னு பார்த்து பேக் டோர் பக்கத்துல உட்காந்து ஃப்ரண்ட் டோருக்குள்ள யாரு வரனா, போலீஸ் வராங்க. என்னோட போட்டோ வச்சுட்டு என்ன தேடுறதுக்கு வராங்க. அப்ப வந்து அட்வொகேட் ஆபீஸ்ல இந்த பொண்ணு இங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே, அது எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அட்வொகேட் சொல்லிட்டாங்க. நாங்க பேக் டோர் வழியா வந்துட்டு நான் வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் தான் எனக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாங்க. எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்ப வந்து ஒரு வீட்டுல வந்து தங்க வச்சு ஃபேமிலியோட இருந்தாங்க. கோர்ட்ல வந்து கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்ல வந்து என் அப்பா அம்மா எல்லாரும் வருவாங்கன்னு எனக்கு தெரியும். இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. நான் கோர்ட்டுக்கு போயிட்டேன். கோர்ட்டுக்கு போனப்ப எனக்கு அவ்வளவு ஒரு பயம், என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் போறோம். போயிட்டு அந்த பாஸ் வாங்குற இடத்துக்குள்ளயும் என் அப்பா அம்மா அண்ணன் சுத்தி நிறைய சொந்தக்காரங்க வந்து சேர்ந்துட்டு நீ கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, வா வா வீட்டுக்கு போல, வீட்டுக்கவே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, நான் வந்து ஒரு ஒரு கார்ல தான் என்ன கூட்டு போனாங்க. கார்ல வந்து உட்கார்ந்து இருக்கோம். சுத்தி வந்து அத்தனை சொந்தக்காரங்களும் சுத்தி நின்றுகிட்டாங்க. நின்றுட்டு கதவை தட்டுறாங்க, வெளியில வா வெளியில வா வெளியில வான்னு தட்டுறாங்க. நான் வந்து போகவே இல்லை, நான் உறுதியா இருந்தேன். இல்ல நான் எனக்கு இஸ்லாம் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் உறுதியா இருந்தேன். அப்ப வந்து அந்த கார்ல வந்து எங்க அண்ணன் சாவியை எடுத்துட்டு என்னங்க செய்றீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பெரிய சண்டை வந்துச்சு. அப்புறம் வந்து ஃபுல்லா ரிலேஷன்ஸ் அவ்வளவு சுத்தி இருந்தாங்க. அப்படி இருந்தும் எல்லாத்தையும் மீறி 5 பேர் தான் இருந்தாங்க என் கூட. நான் ஒரு பெண் இருந்தேன், அவ்வளவுதான். எங்க அண்ணன் வந்து கோவத்துல வந்து காரெல்லாம் வந்து கண்ணாடி இப்படிலாம் குத்துது. அப்படி இருந்தும் உள்ள போயிட்டோம். நாங்க கோர்ட்ல போயிட்டோம். கோர்ட்டுக்குள்ள போனோடனே கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. நாங்க உள்ள போயிட்டோம். கோர்ட்டுக்குள்ள அந்த ஹைகோர்ட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த உள்ள வந்து போயாச்சு. ஜட்ஜ் இருக்காங்க. ஹைகோர்ட் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த உள்ள வந்து போயாச்சு. ஜட்ஜ் இருக்காங்க, நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ரொம்ப அமைதியா இருக்காங்க. சரி இதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி தான் நானும் நம்பி இருந்தேன். அங்கேயும் பார்த்தா என் சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. எப்படி அத்தனை பேர் உள்ள வந்தாங்கன்னு தெரியல. இனி வந்து எங்க அம்மா நிறைய பேரு இதுதோ செய்யறாங்க, நிறைய பேசுறாங்க. வா இது இங்க போனா உன்னை வந்து எங்கேயாச்சும் வித்துருவாங்க, என்னென்னமோ பேசுறாங்க.
அசிங்கமா பேசுனாங்க. வந்துரு, இவங்களை பத்தி உனக்கு தெரியாது, இவங்க எல்லாம் தீவிரவாதிங்க, இவங்க மூஞ்சியை பார்த்தாலே உனக்கு தெரியல, அப்படி இப்படின்னு நிறைய பேசுனாங்க. நான் சொன்னேன், இஸ்லாம் பத்தி நீங்க தெரியாம பேசாதீங்க, நீங்க வேணா போய் படிச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் வந்து கடைசி வரைக்குமே இஸ்லாத்தையும் விடல. நான் வந்து ரொம்ப உறுதியா தான் இருந்தேன். அப்புறம் வந்து ஜட்ஜிட்ட போய் என்னோடத வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அல்லாட்ட துவா செஞ்சுட்டே இருந்தேன். ஏன்னா என்னோடத வந்து நானே சொல்லிடுறேன், அல்லா யாரும் எனக்காக பேச வேண்டாம், நானே என்னோட வழியில நானே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹப்பன் பாசிட்டா, அதாவது எங்க அப்பா அம்மா அரேஞ்ச் பண்ண அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்க. இந்த மாதிரி தெரியாம அவங்க செஞ்சுட்டாங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து எனக்கு வந்து எனக்கு ஃபேவரா பேசுற அட்வொகேட் எல்லாம் என்ன சொன்னாங்க, இல்ல இவங்களுக்கு பிடிச்சுதான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜட்ஜி என்ன சொல்லிட்டாங்க, இவங்க 24 years old, அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன சொல்றாங்களோ அதை இந்த கோர்ட் ஏத்துக்கணும்னு சொன்னாங்க. என்ன வந்து பேச சொன்னாங்க. அப்ப வந்து நான் ஜட்ஜிட்ட பேசுறப்பயே எனக்கு ரொம்ப அழுக வந்துருச்சு. நான் என்ன பேசினேன் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு இஸ்லாம் வர்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இஸ்லாத்தை படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ்லாம் வந்து யாருடைய திணிப்புனாலையும் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கல. நான் இஸ்லாம் தழுவுனதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனை செதுக்கினது எனக்கு தெரியும். அவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து இது வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட், ஒரு ப்ராக்ரஸ், அதாவது நம்மளுடைய, அதாவது ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், அவன் வந்து எப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஃபாலோ பண்ணா என்னென்ன நற்குணங்கள்லாம் வரும், குர்ஆன் படி ஹதீஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணா என்னென்ன நற்குணங்கள்லாம் வரும். அப்படி இருக்கிறப்ப அந்த இஸ்லாம் தான் நீ இவ்வளவு குரூப் பண்ணி கொண்டு வந்துச்சு. நான் இப்பயும் சொல்றேன், இஸ்லாத்துல வந்து அப்பா அம்மாவை பாத்துக்கிறது கடமை, கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்காக என் இஸ்லாம நான் விட்டு தர மாட்டேன். என் அப்பா அம்மா நான் பாத்துக்கிறேன், ஆனா நான் இஸ்லாத்தை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு நான் சொன்னேன். இதுவும் சொன்னேன், என் வீட்டுல வந்து என்னை அடிச்சாங்க, என்னை துன்புறுத்தினாங்க, இஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஆனா they said Islam is the prostitution and Islam is the terrorism. அதான் அவங்க வந்து திருப்பி 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 சொல்லிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு போனா தீவிரவாதியா போயிருவோம், இஸ்லாத்துக்கு போனா கண்டிப்பா வந்து ஒரு ப்ராஸ்டியூஷனுக்கு ஒரு விபச்சாரியா தான் அவ அப்படியே சொன்னாங்க. சோ இதெல்லாம் கேட்டுட்டு என்ன ஒரு புர்கா இல்லாம நம்மளால வெளியே கூட போய் நிக்க முடியலையே, நம்மளுக்கு அந்த பேச்சு அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப கேட்டுட்டு, என்ன ஒரு புர்கா இல்லாம நம்மளால வெளியே கூட போய் நிக்க முடியலையே, நம்மளுக்கு அந்த பேச்சு அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப அழுது. ஒரு ஒரு நீட்டான ஒரு மேல ஒரு ஷால் கூட இல்லாம நம்மளால போய் நிக்க கூட முடியாது, நம்மள போய் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் ஜட்ஜ் வந்து என்ன சொன்னாங்க, டோன்ட் வரி, யூ டேக் கேர், நான் வந்து உன்னை வந்து பாத்துக்கிறோம், நாங்க எல்லாரும் உன்னை விட்டுற மாட்டோம், நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரியே இஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணு, உன் வீட்டுல வந்து உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்து பேசலாம், ஆனா வந்து உன் வீட்டுல உனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தா நீ உங்களை பார்க்க வேணாம், விருப்பப்பட்டேன்னா நீ பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு சதமதம் வந்துச்சு, இஸ்லாம் வந்து இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா நிறைய த்ரெட்ஸ் இருக்கும் எனக்கு. அதாவது இப்ப இந்த கோர்ட்ல இருந்து வெளியில போனேன்னா நிறைய சொந்தக்காரங்களை சுத்தி வளைச்சு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஹாஃப் எல்லாம் போலீஸோட ப்ரொடெக்ஷனோட என்னை வந்து பாத்துக்கிட்டாங்க. ஒரு ½ என்னை வந்து வெளியிலே விடல, என் வீட்டுல இருக்கவங்க ஒருத்தவங்க கூட விடாம எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன போலீஸோட பாதுகாப்போட போலீஸ் வெஹிக்கிள்ல என்னை வந்து கூட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்தான். தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டும் எனக்கு அவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன்ல, அங்க போய் தான் ஸ்டே பண்ணேன். ஒரு 2 days வந்து தங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் நான் படிக்கணும், இஸ்லாம் ஸ்டடிஸ் நான் படிக்கணும், நான் எங்க போறது அப்படின்னு கேக்குறப்ப நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேர் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, வேண்டாம், மதர்சாவுக்கு வந்துருங்க, எங்க தாருல் இஸ்லாம் ஃபவுண்டேஷன் நடத்துற மதர்சாவுக்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக் மதர்சா அங்கதான் வந்து படிக்க போனப்ப அங்க இன்சார்ஜ் இருந்தாங்க. அவங்க மேரிட் இல்ல. சோ அதனால வந்து அவங்க நல்ல பையன் அப்படின்றதுனால எல்லாரும் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுல சொன்னேன். வீட்டுல என்ன சொன்னாங்கன்னா, உன்னை வேற எங்கேயோ கூட்டு போயிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம், ஏதோ கல்யாணம் ஆயிடுச்சுல, இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ்.
ஆஹ் இப்ப அல்ஹம்துலில்லாஹ் நான் 7 months வந்து பிரெக்னெண்டா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆஹ் அல்லாஹ் வந்து சாலிகான பிள்ளை தருவான் இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹ் வந்து நான் எப்படிலாம் துவா கேட்டனோ, எனக்கு எப்படிலாம் கல்யாணம் நடக்கும்னு கேட்டனோ, என் கல்யாணம் வந்து ரொம்ப கிராண்டா நடக்கக்கூடாது. என் கல்யாணம் வந்து ஆஹ் ரொம்ப என் நிக்கா வந்து ரொம்ப சிம்பிளா நடக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு ஒரு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணி என்னுடைய நிக்கா வந்து அமையணும் அப்படின்னு தான் அல்லாஹ்கிட்ட துவா கேட்டேன். அதே மாதிரி என் கல்யாணம் வந்து ரொம்ப சிம்பிளா நடந்துச்சு. என் நிக்கால நான் வந்து எந்த அலங்காரமும் இல்லாம புர்கா மட்டும் தான் போட்டிருந்தேன். அது கூட நான் அல்லாஹ்கிட்ட தான் கேட்டிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நான் மேரேஜ் ஆன உடனே எனக்கு வந்து குழந்தை கிடைக்கணும். ஏன்னா எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அல்லாஹ் கிட்ட கேட்டது, யா அல்லாஹ் எனக்கு கல்யாணம் ஆனோடனே உடனே எனக்கு நிக்கா முடிஞ்சோடனே எனக்கு உடனே வந்து குழந்தை கிடைக்கணும் அப்படின்ட்டு நான் அல்லாஹ்ட்ட துவா பண்ணேன். அதே மாதிரி அல்லாஹ் வந்து எனக்கு அல்லாஹ் வந்து குழந்தையும் கொடுத்துட்டான். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சாலிகான கணவர் கொடுத்த மாதிரி சாலிகான குழந்தையும் அல்லாஹ் வந்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். என் ஹஸ்பண்ட் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இஸ்லாமிக் கேரக்டர்ஸோட இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையா இருக்கட்டும், நல்ல குணங்களா இருக்கட்டும், நேர்மையா இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கட்டும், பெற்றவர்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இருக்கட்டும், எல்லா விஷயத்திலயும் அல்ஹம்துலில்லாஹ் என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டா இருப்பாங்க. என்னையும் ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. நான் ஏதாச்சும் உண்மையிலேயே சொல்ல போனா என் அப்பா அம்மாவோட என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நான் ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்களோட மனைவிக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் அதை பார்த்துட்டு அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பண்ணனதை கேட்டதுல இருந்து அவங்களும் வந்து என்கிட்ட வந்து ஹெல்ப் பண்றதா சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கேன். இப்ப வந்து மதரசால வந்து அவங்க இன்சார்ஜா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மார்க்க விஷயத்த வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படியே நாட்கள் வந்து போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையை சொல்ல போனா என் அப்பா அளவுக்கு நாங்க ஒண்ணும் வசதி கிடையாது. முன்னாடி இருந்த வசதி எல்லாம் இப்ப எனக்கு கிடையாது. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த பரக்கத், இந்த நிம்மதி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எங்கேயுமே என் அப்பா அளவுக்கு நாங்க ஒண்ணும் வசதி கிடையாது. முன்னாடி இருந்த வசதி எல்லாம் இப்ப எனக்கு கிடையாது. ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த பரக்கத், இந்த நிம்மதி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எங்கேயுமே கிடைச்சது இல்ல. எனக்கு இங்க கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நான் அல்லாஹ் கிட்ட கேட்டதுதான், நான் தொழுகை பண்றப்ப நான் எந்த ஒரு பயமும் இல்லாம தொழுகை பண்ணணும். நான் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றப்ப என்னைய வந்து யாரும் துன்புறுத்தக் கூடாது. புர்கா வந்து யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டது. எல்லாமே இப்ப நான் சுதந்திரமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, மறந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் அதாவது முன்னாடி நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இப்பயும் இருக்கதான் செய்யறாங்க. கவலைப்படாதீங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி வச்சிருப்பான். நான்லாம் என்ன நினைச்சேன்னா, எனக்கெல்லாம் எந்த வழியுமே இல்ல, நான் வந்து என்ன ஆக போறேன்னு தெரியல, அல்லாஹ் மட்டும்தான் இருக்காங்க, நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல, நான் ஷஹீது தான் ஆக போறேன், இல்லாட்டினா நம்ம லைஃப் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாமதான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வச்சு ஒரு துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அவ்வளவு ஒரு 1.25 வருஷம் நான் வீட்லயேதான் இருந்தேன். மறைஞ்சு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீயா வந்து நான் மட்டும் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணாம இஸ்லாத்தை ஏற்ற வர சகோதரிகளுக்கு நான் சொல்லித்தர அளவுக்கு அல்லாஹ் வந்து என்ன வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ்.